பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரோமர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் பலனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். நம்முடைய கிரியைகளை பார்த்து அதன்படியே நம்மை ஆண்டவர் ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். நாம் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். நாம் விலையேற பெற்ற நாம் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவன் கொடுத்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்கிறோமா? தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களை நாம் ஃபாலோ பண்ணுகிறோமா? தேவனுக்கு பிரியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லும்போது, ஆண்டவரே, வேதனை உண்டாக்குகிற வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து நித்திய வழியில் என்னை சரியான வழியில் நடத்தும் என்று சொல்லி அவன் தேவனிடத்திலே மன்றாடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்மை தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்மை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். நாம் எங்கு சென்றாலும் அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் இருப்பதில்லை. நாம் அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறோம். எனவே நம்முடைய ஒவ்வொருவருடைய செயலையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய செயலுக்கு தக்கதான பலனை கர்த்தர் தருவாராக. இந்த ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளையே நீ செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். ஆமென். இங்கே பவுல் ரோமாபுரி சபைக்கு சொல்லும்போது, நீ மற்றவர்களை குற்றப்படுத்தாதே. நீ மற்றவர்களை குற்றப்படுத்தும் போது அந்த தவறை நீயே செய்கிறாய் என்று இங்கே பவுல் சபைக்கு சொல்லுகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கவனமாக இருப்போம். யாரையுமே நாம் குற்றப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. மற்றவர்களை நாம் குற்றப்படுத்தும் போது குற்றவாளியாக நாம் தீர்ப்போமானால் அந்த குற்றத்தை நாமே செய்கிறோம் என்று பவுல் சபைக்கு சொல்லுகிறார். ஆமென். யாரையுமே நீங்க நியாய தீர்ப்பு செய்யாதீர்கள். நியாய தீர்ப்பு தேவனுடையது. அல்லேலூயா. நம்ம யாரையுமே நியாயம் தீர்க்கிற அந்த உரிமை நமக்கு தேவன் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிறவர் தேவன் ஒருவரே. எனவே நாம் யாரையுமே குற்றவாளியாக தீர்க்காம நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்துவோம். ஆமென். இன்றைக்கு இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிரியைகளுக்கு தகுந்த பலனை கர்த்தர் கொடுப்பார். முதலாவது, நாம் மற்றவர்கள் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது. அல்லேலூயா. எனவே நாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் எளிதில் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்து விடுவார்கள். ஆமென். மற்றவங்க சொல்லுவாங்க, அவங்க இந்த தவறு செய்து விட்டார்கள் என்று நம்மகிட்ட சொல்லும் பொழுது நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? அல்லேலூயா. சிலர் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, அந்த சகோதரி இல்லை அந்த சகோதரன் இந்த தவறை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நாம் அப்படியா என்று அதை நம்பிவிடக்கூடாது. ஏனால் கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மற்றவங்க சொல்லுகிற வார்த்தையை நம்பி நம்ம எளிதாய் மற்றவங்களை குற்றவாளியாக தீர்த்து விடக்கூடாது. நம்ம அதில் கவனமாக இருக்கணும். அது உண்மையாக இருக்காது சில சமயங்களில். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய செயலுக்கு தக்கதான பலனை கர்த்தர் தருவார். இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் நம்மை ஆராய்ந்து பார்த்து யாரையுமே நம்ம குற்றவாளியை தீர்க்காம, மற்றவர்களை விமர்சனம் பண்ணாம, யாருக்கு இந்த தீமை செய்யாம, நம்மளால் முடிந்த வரைக்கும் நன்மை செய்ய கற்றுக்கொள்வோம். பிறருக்கு நம்ம நன்மை செய்யும்போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். மற்றவர்களை நாம மனதார வாழ்த்தும் பொழுது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கவனமாக நம்முடைய செயலுக்கு தகுந்த பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் கிரியைகளுக்கு தகுந்த பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். நிச்சயமா நம்மை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய நினைவுகள் நல்ல நினைவுகளாக இருக்கட்டும். நம்முடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக இருக்கட்டும். அநேகருக்கு நன்மை செய்வோம். நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்வோம். நம்மை நம்மை பகைக்கிறவர்களை ஆசீர்வதிப்போம். நமக்கு எதிராய் நம்மை விமர்சனம் பண்ணுறவங்களை தூற்றி திரிகிறவர்களுக்காக நம்ம தேவ சமூகத்திலே அவர்களை ஆஸ்வதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல கிரியைகள் நமக்குள்ளே வரட்டுமே. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் இதுதான்.
அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவரை சிலுவையில் அடிக்கும்போது அவர் சொல்ல, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. இயேசு அவர்களை அவங்க தனக்கு செய்த தீமைக்காக அவர் பதில் தீமை செய்யல. பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர் வேண்டுதல் பண்ணினார். அதே போல் நாமும் அப்படிப்பட்ட நல்ல கிரியைகளை செய்வதற்கு நமக்கு தேவன் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வேதம் சொன்னது போல தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனுக்கு பலன் அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, எங்கள் செயலுக்கு தக்க பலனை நீங்கள் தருவீராக. நான் ஒருபோதும் மற்றவர்களை யாரையும் குற்றவாளியை தீர்க்காதபடி எங்களை வழிநடத்துங்கப்பா, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த காலையில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்க. இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமென்.